ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே மாங்காய் சீசன் வந்துருங்க. நமக்கு தான் மாங்காய்னா உயிராச்சு. அதுவும் கிளிமூக்கு மாங்காய்னா ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ அதை வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு சுவையான மாங்காய் தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து செதுக்கி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கேரட் துருவில் வச்சு துருவி கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி செதுக்கி பண்ணும்போது நமக்கு ரொம்ப மாங்காய் வந்து க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செதுக்கி பண்ணி வச்ச நம்ம மாங்காய் துண்டுகளை நம்ம கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் பேனில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிடலாம். இதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாங்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் தயிர் சாதம், ஏன் ஈவன் சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ட்ரை கிளாத்தை போட்டு தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மாங்காவை மஞ்சள் பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் வெந்தயப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் வெந்தயப்பொடி ரெடிமேடாகவே கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியையும் சேர்த்துக்கலாம். இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிறது. இல்லைன்னா அதுக்கப்புறம் தேவையான அளவு வாசனைக்கு நம்ம பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய்த்தூள், நான் எப்போவுமே சக்தி மசாலா சிவப்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் நல்ல கலரை கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் காரம் கிடைக்காது. அதில் சக்தி மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுக்கிற மாங்காய்க்கு பொறுத்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, அதை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் எப்போவுமே உப்பு மட்டும் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மாங்காய் ஊறுகாய் பல நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணால் ஊறுகாய் யார் போட்டாலுமே கெடாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வெல்லம் ஆட் பண்ணணும் 1 டேபிள் ஸ்பூன், இல்லை சக்கரை ஆட் பண்ணணும். நான் எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம வதக்கும் போது மாங்காவோடு சேர்ந்து அந்த சக்கரை கேரமலைஸ் ஆகி அது வந்து ஒரு தனியான ஃப்ளேவர் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஊறுகாய் சூப்பராக வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம கெடாத அளவுக்கு பாதுகாப்பாக இந்த ஊறுகாய் நம்மளால் போட முடியும். நம்ம இதுக்காக வினிகர்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் 500 ml அளவுக்கு நல்லெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மாங்காவை சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் நல்லா சுருளை வதங்கி வரும், பேனில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா சாஃப்டாகிடுது. ஒன்ஸ் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாலே மாங்காய் நல்லா சாஃப்டாகிடும். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஊறுகாயை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.